ஒரு ஒட்டகச்சிவிங்கி வீடியோ இருக்குது இன்டர்நெட்டில், முடிஞ்சால் போய் பாருங்கள். பேச ரொம்ப ஆசையாக இருக்குது, பயமாக இருக்குது. சத்த முன்னால் மேடையை கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு ஒட்டகச்சிவிங்கி வீடியோ இருக்கும், அது பாருங்கள் முடிஞ்சால். இன்டர்நெட்டில் இருக்குது, நான் கூட பார்த்துருக்கேன். அது பிறந்து விழும். அந்த குழந்தை சின்ன பாப்பா மாதிரி குட்டியாக ஒரு குழந்தை, ரெட் பிளட் ஷெட்டெல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் கீழே கிடக்குமா, முதல்ல நாவால் அப்படி வருடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த கால் நீளமாக வச்சு பட்டு பட்டு உதைக்கும். நமக்கு வைத்தறிச்சலாக இருக்கும், பெத்த பிள்ளை இப்படி போட்டு உதைக்குது. ஏன்னா சீன் படி அம்மானா தங்கமான அம்மாவாக இருக்கணும் இல்லையா, உடனே அதை தூக்கி வளர்க்க வேண்டும் அப்படின்னு. அது 2 தடவை உதைக்கும், அது தடுமாறும், அடி தாங்காமல் அப்படியே மெதுவை மெல்ல அந்த அந்த குட்டி ஒட்டகச்சிவிங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். அப்போ இது விடாது, 2 தடவை திரும்ப உதைக்கும், உதைக்கல திரும்ப விழும், திரும்பவும் உதைக்கும். உதச்சி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ், ½ hour 1 hourல பார்த்தீங்கன்னா மெதுவாக நடுங்கி கால் நடுங்கி அம்மா பின்னால் அப்படியே அந்த ஒட்டகச்சிவிங்கி நடந்து வரும். ஐயோ, பிறந்த குழந்தையை போட்டு இந்த அம்மா அடிக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காடு என்பது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நெருக்கடியோடு இருக்கக்கூடிய இடம். அடுத்த 5 நிமிடத்தில் அங்கே புலி வரலாம், அல்லது வேறு மிருகம் வரலாம், எது வேணாலும் வரலாம். ஏதாவது வந்துச்சுன்னா தப்பிக்கிறதுக்காக ஓடுற தன்னம்பிக்கையோடு அந்த பிள்ளை ஓடணுங்கிறதுக்காண்டி மனசை கல்லாக்கிட்டு எட்டி உதைக்கிற அம்மா இருக்குல்ல, அது தப்பாக பண்ணுது. ஒரு பெத்த தாயாடி, நீ பெத்த பேய் நான் சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுல்ல.